So welcome to data coaching. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க series என்ன அப்படின்னா Python libraries. So in previous videos we have discussed about NumPy னா என்ன, SciPy னா என்ன, அதோட users என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்மளோட இந்த series ஓட first introduction classல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த NumPy and SciPy libraries நம்மளோட சிஸ்டம்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். So இந்த NumPy and SciPy Python இன்ஸ்டால் ஆகும்போதே இத பண்ணிக்கலாமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா no, it is not the part of Python installation. நீங்க Python install பண்ணும்போது உங்களால இதை install பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க இந்த libraries யூஸ் பண்ணனும் அப்படின்னா செப்பரேட்டா தான் நீங்க யூஸ் பண்ணனும். சோ இன்னைக்கு நம்மளோட வீடியோஸ்ல இந்த NumPy and SciPy எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்ற ஒரு ஷார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ NumPy SciPy இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட சிஸ்டம்ல ரெண்டு விஷயங்கள் இருக்கான்னு பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் Python. Python வந்து இன்ஸ்டால் ஆயிருந்தா மட்டும்தான் உங்களால உங்களோட சிஸ்டம்ல NumPy and SciPy இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னா நம்மளோட சீரிஸ் 80 டே ஃப்ரீ டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ்ல பைத்தான் சீரிஸோட ஃபர்ஸ்ட் டேல எப்படி இந்த பைத்தான் இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சப்போஸ் நீங்க ஆல்ரெடி உங்களோட சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா அந்த வீடியோஸ் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், யூ கேன் கண்டினியூ. என்னோட சிஸ்டம்ல ஆல்ரெடி IDLE இருக்கு. சோ ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா pip அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ட் which is used. நீங்க பைத்தானுக்கு முன்னாடி ஃபெமிலியர் ஆயிருந்தீங்கன்னா இந்த வேர்டுக்கும் நீங்க ஃபெமிலியர் ஆயிருப்பீங்க. சோ pip அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட்லி யூஸ் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது பைத்தான்ல யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரிஸோட அந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கும் மேனேஜ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த pip அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த pip-ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா pip install packages இல்லனா pip install python. இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம். சோ அப்ப நம்மளோட சிஸ்டம்ல NumPy and SciPy இன்ஸ்டால் பண்ணனும் அப்படினா ரெண்டு விஷயம் வேணும். ஒன்னு Python வேணும், இன்னொன்னு pip வேணும். சோ என்னோட சிஸ்டம்ல ஆல்ரெடி Python இருக்கு. பிகாஸ் அது மூலமா தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். I have IDLE. செகண்ட் என்னோட சிஸ்டம்ல pip இருக்கா அப்படி நான் செக் பண்ணேன் மேம். நான் Python இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். பட் என்னோட சிஸ்டம்ல pip இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல மேம். அதை எப்படி நான் செக் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட சிஸ்டம்க்கு சர்ச் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? சோ உங்களோட சிஸ்டம்ல இங்க கீழ அட் தி பாட்டம்ல வந்து சர்ச் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த சர்ச் பட்டன்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் இல்ல அப்படினா CMD அப்படினு டைப் பண்ணிக்கோங்க. சோ டைப் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஓபன் பிரஸ் பண்ணிக்கோங்க. when you press open இந்த மாதிரி ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆகும். சோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல என்ன நான் டைப் பண்ண போறேன்னா PIP pip ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இல்லனா pip அப்படினு கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படினா சப்போஸ் உங்க சிஸ்டம்ல pip இன்ஸ்டால் ஆயிருந்தது அப்படின்னா அத பத்தின டீடைல்ஸ் வரும். இல்ல அப்படின்னா it is not defined அந்த மாதிரி ஒரு சம் எரர் காமிக்கும். சோ எரர் காமிச்சது அப்படின்னா pip இன்ஸ்டால் ஆகல அப்படின்னு அர்த்தம். சோ இப்போ எனக்கு என்ன காமிக்குது அப்படின்னா ஒரு சில கமெண்ட்ஸ் கொடுக்குது, ஜெனரல் ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. சோ இந்த மாதிரி வந்தாலுமே எனக்கு pip இருக்கா இல்லையான்னு இன்னும் என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா once again PIP pip கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. டபுள் ஹைபன் கொடுத்து வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. சோ இப்போ எனக்கு இத டைப் பண்ணி என்டர் கொடுக்கும்போது என்னோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆயிருந்தது அப்படின்னா அந்த பிப்போட வெர்ஷன் என்ன அப்படின்றது எனக்கு காமிக்கும். I will press enter now. சோ இங்க நல்லா பாருங்க எனக்கு என்ன காமிச்சிருக்கு pip 24.0 அப்படின்னு காமிச்சிருக்கு. இந்த 24.0 அப்படின்றது என்னோட சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிப்போட வெர்ஷன். அதுக்கு அப்புறமா இந்த இடத்துல என்னோட சிஸ்டம்ல எந்த இடத்துல இது இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்ற பாத் எனக்கு காமிச்சிருக்கு. அட் லாஸ்ட் என்ன வெர்ஷன் ஆஃப் பைத்தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்றதுக்கு மூணு டீடைல்ஸ்மே என்னால இதுல இருந்து பார்க்க முடியும். சப்போஸ் உங்களோட சிஸ்டம்ல இந்த மாதிரி டீடைல்ஸ் இல்லாம நாட் டிஃபைன்ட் இல்லனா ஏதோ ஒரு எரர் காமிச்சது அப்படின்னா pip இன்ஸ்டால் ஆகல அப்படின்னு அர்த்தம். சோ இந்த pip எப்படி இன்ஸ்டால் பண்ணனும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்க. நீங்க யூடியூப்ல போய் how to install pip அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். வித்தின் ஒரு 3 or 2 மினிட்ஸ்ல உங்களால pip இன்ஸ்டால் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நம்மளோட சேனல்லயே இண்டிவிஜுவலா pip எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்ற வீடியோஸ் நான் கண்டிப்பா மேக் பண்றேன். சோ இது ரெண்டுமே நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா you are ready to install the NumPy and SciPy. சோ இப்போ நம்மள்ட்ட இந்த ரெண்டு விஷயமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த pip இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் நமக்கு தேவை. சோ இந்த வீடியோல வந்து நான் NumPy இன்ஸ்டால் பண்ண போறேன், SciPy இன்ஸ்டால் பண்ண போறேன், matplotlib இன்ஸ்டால் பண்ண போறேன், pandas இன்ஸ்டால் எல்லா இதுவுமே இன்ஸ்டால் பிகாஸ் நம்மளோட அப்கமிங் ஃபியூச்சர்ல 1 by 1 இந்த எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சோ ஆல் டுகெதர் இனிஷியலாவே இந்த 4 லைப்ரரிஸ்மே நான்
இன்ஸ்டால் பண்ண போறேன். ஓகேங்களா? சோ நீங்க வந்து numpy and scipy இன்ஸ்டால் பண்ணும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க numpy இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? numpy இன்ஸ்டால் பண்ணா மட்டும் தான் செகண்ட் உங்களால scipy இன்ஸ்டால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மேம் நான் ஃபர்ஸ்ட் scipy தான் இன்ஸ்டால் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் என்னால numpy பண்ண முடியும் அப்படின்னா no, that is not possible. ஃபர்ஸ்ட் நீங்க numpy இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் scipy இன்ஸ்டால் பண்ணணும். சோ இப்போ இந்த numpy and scipy இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு we need a command. சிம்பிளா நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியும். இதுக்கு கமெண்ட் வேணும். என்ன கமெண்ட் வேணும் அப்படின்னா it is very easy. ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிளா pip அப்படின்னு டைப் பண்ணிட்டு install numpy அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்மளால numpy இன்ஸ்டால் பண்ண முடியும். இதே மாதிரி pip install scipy அப்படின்னு கொடுக்கணும். இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்மளால scipy இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு லைப்ரரிக்குமே pip install matplotlib, pip install pandas, சோ இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்தா மட்டும் தான் நமக்கு இது ஓபன் ஆகும். சோ இப்போ நம்ம இந்த numpy, scipy, matplotlib, pandas எல்லாத்தையுமே நம்மளோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்றது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். சோ for this what I will do is நம்மளோட இந்த கமெண்ட் prompt நீங்க once again ஓபன் பண்ணிக்கிறதுனால ஓபன் பண்ணிக்கலாம், இல்ல சேம் இதுலயே நீங்க கண்டினியூ பண்றதுனாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்னோட numpy இன்ஸ்டால் பண்ண போறேன். அதோட கமெண்ட் என்னது? pip space கொடுத்துட்டு install numpy அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா? சோ கொடுத்துட்டு enter கொடுத்துக்கோங்க. so it will take some time to install it. so இப்போ இந்த இடத்துல எனக்கு requirement already satisfied வருது because என்னோட சிஸ்டம்ல ஆல்ரெடி எனக்கு numpy இருக்கு. உங்களோட சிஸ்டம்ல இல்ல அப்படின்னா எதுவுமே இல்லங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு at last successfully installed அப்படின்னு சொல்லி வரும். so இந்த மாதிரி நீங்க numpy இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? scipy இன்ஸ்டால் பண்ண போறோம். so once again pip install scipy அப்படின்னு டைப் பண்ணிட்டு enter கொடுத்துக்கோங்க. இதுக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும். so let us wait for it. so இந்த இடத்துல எனக்கு என்ன காமிக்குது? requirement already satisfied அப்படின்னா என்னோட சிஸ்டம்ல ஆல்ரெடி எனக்கு scipy இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. பிளஸ் அதோட எனக்கு இங்க இன்னொன்னு கொடுக்குறாங்க, நியூ ரிலீஸ் ஆஃப் pip is available. 24.0 என்னோட சிஸ்டம்ல இருக்கு, பட் 24.2 இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சப்போஸ் அதை எனக்கு அப்டேட் பண்ணணும் அப்படினாலுமே ஜஸ்ட் இந்த இதை யூஸ் பண்ணி என்னால அப்டேட் பண்ணிக்க முடியும். as of now I will go with this. ஓகேங்களா? இப்போ என்னோட சிஸ்டம்ல numpy இருக்கு, scipy இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? matplotlib இன்ஸ்டால் பண்ண போறேன். pip space கொடுத்துட்டு install matplotlib. ஓகேங்களா? so now I will press enter. let us see what it is going to give me the answer. so இதுல எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் அப்படின்னு காமிக்குது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா successfully installed அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். இந்த மாதிரி ஒரு லாங் கோட்ஸ் கொடுத்துட்டு at last successfully installed வரும். so at last I am going to install the pandas. pip install pandas. ஓகேங்களா? yes enter கொடுத்துக்கோங்க. I will get a same message because already என்னோட சிஸ்டம்ல இருக்குது. so this is how you need to download and install the Python pip and libraries from Python. I hope this video is helpful. உங்களுக்கு இது எப்படி இப்ப numpy, scipy உங்களோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். so இந்த சீரிஸ் நீங்க வாட்ச் பண்றீங்க அப்படின்னா first you have to install this. இது இன்ஸ்டால் பண்ணா மட்டும் தான் உங்களால ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். I hope this video is helpful for everyone. நீங்க டேட்டா ஃபீல்ட்ல என்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க, இல்லனா ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆகணும்னு நினைச்சீங்க, அதுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸ் எங்க படிக்கணும் அப்படின்னு தெரியலனா நம்மளோட யூடியூப் சேனல் டேட்டா கோச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்மளோட சேனல்ல நம்ம ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நான் எப்பெல்லாம் வீடியோஸ் அப்டேட் பண்றேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். Thank you for watching the video. Do support our channel.